பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பாரத தேசத்தின் தென்பகுதியில் பலம் பெற்று விளங்கிய இருவரும் ராஜ்யங்கள் கோட்டைப்பட்டினமும் கலிங்கபுரியும். இவ்விரு ராஜ்யங்களும் தமக்கிடையிலான அதிகார மோதலில் பல போர்க்களங்களை கண்டன. சாம்ராஜ்யங்கள் சமர் கொண்டு கடந்தும் படை வீரர்கள் களம் கண்டு மடிந்தும் தொடர்ந்தது இந்த வரலாற்று பகை. வீரமும் துரோகமும் விளையாடிய இந்த சரித்திரத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் காலத்தால் திரும்ப பெற முடியாத நிகழ்வாகி போனது. அந்த சம்பவத்திற்கு பிறகு கோட்டைப்பட்டினத்தின் நீர்வீழ்ச்சியில் விழுந்து பல நாட்களையும் நாடுகளையும் கடந்த சிறுவன் ராணா வந்தடைந்த இடம் கலிங்கபுரி. அந்த நாட்டின் ஆதரவற்ற சிறுவர் கூட்டத்தில் ஒருவனாக மாறிய அவன் கலிங்கபுரியின் போர்படை பயிற்சி பாசறையில் தன்னை இணைத்துக் கொண்டான். வீரன் ராணா இளம் வயதிலேயே பல களம் கண்டு ஈடு இணையற்ற மாவீரனாக திகழ்ந்தான். ராணாவின் கையில் வாளும்
இயற்கையின் கையில் நாளும் சேர்ந்தே சுழன்றது. தளபதியாக வீரச் செயல்கள் புரிவதால் ஆலோசனை குழுவினர் அனைவரும் ஒருமனதாக ராணாவே தலைமை தளபதிக்கு தகுதியானவர் என்று பரிந்துரை செய்கிறோம் அண்ணா. உங்கள் பரிந்துரை அவசியமில்லை. சிறு வயதிலேயே ராணாவின் திறமையை நன்கு அறிந்தவன் நான். ராணாவை தலைமை தளபதியாக்குவதில் எனக்கு பரிபூரண சம்மதம். வரச் சொல்லுங்கள் ராணாவை. சொல்லிய சொல்லு எந்த நாடும் பொய்த்ததில்லை. உங்களின் வாழ்த்துக்களால் உயிர் கொண்டு எழுந்து விட்டேன். வாழ்த்திய மனங்களுக்கு என் வாழ்க்கையை வழங்கிவிட்டேன். உனது வாழால் ஒரு சூரியனை உண்டாக்கு. எனது நூறானம் தாய் நாட்டில் பொன்னாக்கு. எங்கே போகுது வானம், அங்கே போகிறோம் நாமும். காற்றின் பாடல்கள் என்றுமே தீராது. வெற்றிச் செங்கொடி என்றுமே போயாது.
வா ராணா வா. இன்று முதல் ரணதீரனை கலிங்கபுரியின் போர்ப்படை தளபதியாக அறிவிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். நன்றி மன்னா. என் நண்பனே, என் நாட்டின் தளபதி. சொல்லவே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? நம் நாட்டிற்கு பலம் இன்று முன்னால் அதிகரித்து விட்டது. வளம் எப்படி அதிகரிக்கிறது தெரியுமா? வா காட்டுகிறேன். அரண்மனைக்கடியில் இவ்வளவு பெரிய தங்க நகரமா? இத்தனை வருடங்களாக நான் இதை பார்க்கவே இல்லையே. அரசாங்கத்தைச் சேர்ந்த முக்கியமானவர்களுக்கு மட்டுமே தெரிந்த இடம். இதுவரை உனக்கு ஏன் காட்டவில்லை தெரியுமா? நட்பை விட நாடுதானே முக்கியம். இவர்கள் எல்லாம் நம் நாட்டின் மீது போர் தொடுத்த எதிரி நாட்டின் போர்ப்படை கைதிகள். இதில் கோட்டை பட்டினத்தின் கைதிகள் தான் அதிகம். அவர்களால் தான் நம் பொருளாதாரம் செழிக்கிறது. எங்கே ஓடுகிறார்கள்? உணவருந்த ஓடுகிறார்கள். அதற்கு ஏன் இப்படி ஓட வேண்டும்? ஒரு நாளைக்கு ஒரு முறைதானே உணவளிக்கிறோம். அதுதான் இப்படி. கடுமையாக வேலை செய்பவர்களுக்கு ஒருவேளை உணவுதானா? அடிமைகளுக்கு அதற்கு மேல் கொடுத்தால் கடமையை மறந்து விடுவார்கள். எனக்கு ஒரு யோசனை. அந்த அடிமைகளை எல்லாம் நம் நாட்டு போர்ப்படையில் சேர்த்து விட்டால் என்ன உளறுகிறாய்? நாம் எதிரி நாட்டிடம் போருக்கு போகும்போது அந்த அடிமைகளை முன் வரிசையில் நிறுத்திவிட்டால் நம் நாட்டு வீரர்கள் சாவது குறையும் அல்லவா? நம் படைகள் அதிகரிப்பதால் எதிரிகளை எளிதில் வென்று அவர்கள் நாட்டு செல்வங்களையும் நம் நாட்டோடு சேர்த்துக் கொண்டால் நம் நாடு மேலும் செழிப்படையுமே. பிறகு இந்த கலிங்கபுரி அனைவரும் கண்டு கதிகலங்கும் மாபெரும் நாடாக மாறிவிடும். அது சரி, எதிரி நாட்டின் அடிமைகள் நம் நாட்டுக்காக போரிடுவார்களா? ஒருவேளைக்கே இப்படி ஓடுகிறார்களே, இவர்களுக்கு 3 வேளை உணவு கொடுத்து பாருங்கள். அரசரிடம் நான் அனுமதி வாங்குகிறேன். நீ நினைத்ததை நடத்தி முடி. நன்றி.
பல சிற்றரசுகளை வென்று இந்த கலிங்கபுரியை பேரரசாக்கிய ரணதீரனே, நீ வாழ்க. இந்த பதக்கத்தை நீயே அணிந்து கொள். என் சிம்மாசனத்தை பல மடங்கு உயர்த்தி விட்டாய் ராணா. உனக்கு என்ன பரிசு வேண்டும்? கேள். கோட்டை பட்டினம். சிறு சிறு கோட்டைகளை வென்றது பெரிதல்ல. கோட்டை பட்டினத்தை வெல்ல வேண்டும். இந்த கலிங்கபுரி தலைமையேற்று வென்று வர அனுமதி வேண்டும் அண்ணா. தளபதியாரே, நன்றாக யோசித்து சொல்லுங்கள். இன்று நம் படைகள் பலம் மிக்கவை என்றால் காரணம் கோட்டை பட்டினத்தின் அடிமைகள். அவர்கள் முன்னின்று எப்படி தங்கள் நாட்டை எதிர்ப்பார்கள்? மன்னிக்க வேண்டும். அது அவர்களின் நட்பு நாடு அல்ல. அவர்களை அடிமையாக்கிவிட்டு சென்ற பகை நாடு. பல ஆண்டுகளாக தங்கள் குடும்பத்துடன் வாழ வேண்டும் என்ற வெறியோடு இருக்கிறார்கள். கோட்டை பட்டினத்தை வென்றால் தானே அவர்களின் வெறி அடங்கும். அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அல்ல. என்ன வீரர்களே, உங்களை அடிமையாக்கிவிட்டு சென்ற கோட்டை பட்டினத்தை ஒடுக்கலாமா? போர் தொடுக்கலாமா? கோட்டை பட்டினத்தை பிடிக்கலாமா? அமைச்சரே, கலிங்கபுரி மன்னன் ராஜமகேந்திரனின் மூளை. கோட்டை பட்டினத்து மாமன்னன் ரிஷிகோடகனுக்கு வணக்கம். வெகு காலமாக நாங்கள் எதிர்பார்த்திருந்த நன்னாள் விரைவில் வரப்போகிறது. உங்கள் நாட்டின் மீது போர் தொடுத்து வர தயாராக இருக்கிறோம் என்பதை மிக்க பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கோட்டை பட்டினத்தின் மானம் காக்கும் மாவீரர்களே, சென்ற மாதம் திருபுவனம் நாட்டின் மீது போர் தொடுத்து அதில் வென்ற போதிலும் அந்த போரிலே நமது பெருமைக்குரிய தலைமை போர்த்தளபதி மாரவர்மன் வீரமரணம் அடைந்து விட்டார் என்பதை அறிந்து இதுதான் தக்க தருணம் என்று நினைத்து நம் நாட்டின் மீது திடீரென்று போர் தொடுத்திருக்கிறான் நம் தலைமுறை எதிரி கலிங்கபுரி மன்னன் ராஜமகேந்திரன். அவனுக்கு பாடம் புகட்ட, அவன் நாட்டின் மீது போர் தொடுக்க உங்கள் தலைவனாக, கோட்டை பட்டினத்தின் தலைமை போர்ப்படை தளபதியாக பட்டத்து இளவரசன் எனது மகன் செங்கோடகனை தேர்ந்தெடுக்கிறேன். நண்பா, எத்தனை வருடங்கள் நண்பா. இவர் என் ஆறுயிர் நண்பர். இவர்கள் தான் என் மக்கள். கோட்டை பட்டினம் தான் என் நாடு.
இத்தனை காலம் கலிங்கபுரியில் அடிமைப்பட்டு கிடந்த கோட்டை பட்டெடுத்த வீரர்களே, வாருங்கள் இந்த பக்கம். பல ஆண்டுகளாக இதற்காகத்தான் காத்திருந்தோம். உங்கள் திட்டத்திற்கு நாங்கள் அனைவரும் ஒத்துழைக்கிறோம். கலிங்கபுரி வீரர்களே, என் தலைமையில் வந்தவர்களை நாங்கள் விரட்டி அடிக்க மாட்டோம். நீங்களாகவே வந்த வழி செல்லுங்கள். கோழைகளாக அல்ல, வெட்கப்பட்டவர்களாக அல்ல, 15 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தவர்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த சிங்கங்களாக வீர நடை போட்டு செல்லுங்கள் உங்கள் நாட்டிற்கு. போரில்லாமல் நாம் கலிங்கபுரியை வென்றது சொப்பனம் கண்டது போல் இருக்கிறது. அந்த மாவீரனுக்கு இந்த மண் மிகவும் கடமைப்பட்டுள்ளது. மன்னா, நம்ம இளவரசர் அந்த மாவீரனோடு வந்துவிட்டார். மகிழ்ச்சி. சபை அமைதி. மீண்டும் ஒரு கூச்சலையா? இவர்தான் அந்த மாவீரன் தந்தையே, ரணதீரன். வணக்கம் மன்னா. கோச்சடையான் ரணதீரன். ராணா, சரித்திரத்தை மாற்றி எழுதிவிட்டாய். உன் தந்தையின் துரோகத்தை தியாகமாக்கி விட்டாய். தந்தையே, உங்கள் அரசியலை பிறகு வைத்துக் கொள்ளுங்கள். நாடே உனக்காக காத்திருக்கிறது. வாரானா. இந்த சந்தோஷ திருநாளுக்கு வித்திட்டவர் கோச்சடையான் ரணதீரன். என் ராணாவா? எப்பொழுதும் என்னுடன் இருப்பாயா ராணா? கண்டிப்பாக வதனா. சிறுவயதில் நடந்த எதையும் மறக்காத குணம் கொண்ட ராணாவுக்கு நாம் இழந்ததற்கும் மேலான போர் குதிரைகளையும் மீட்டு வந்து நம் தாய்நாட்டிற்கே பெருமை சேர்த்து விட்டார். ஆமா, சீக்கிரம் ஆமா. ஏய் மருமகனே, சின்னவனே, இங்க பாருடா. பாக்குறான். பார்த்துட்டான். பாக்கிறதுக்கு அப்படியே மாப்பிள கோச்சடையா மாதிரியே இருக்கான். இந்த கோட்டையை வலுவாக்கிய பெருமை இந்த நாட்டின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்க போகும் ராணாவியை சேரும். என்னை ஆசீர்வதியுங்கள். எப்படி இருக்கிறேன் என் செல்வமே? நலமாக இருக்கிறேன். ஏதாவது ஒரு நாள் உயிரோடு வருவீர்கள் என்ற என் நம்பிக்கை வீண். ஐயோ, எந்தமா நடக்கிறான் அதே நட ராஜா. ஏய் மருமகனே, சின்னவனே, நல்லா இருக்கியா? அண்ணா, பாத்தியா உன் தங்கை எங்கூடாவ பாடுறா. நல்லா இருக்கு. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். உங்களை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, சின்ன வயசுல 2 பேருமே தானே போனீங்க. இப்ப நீ மட்டும் வந்து நிக்கிற. பெரியவன் சேனா எங்க? அண்ணா எங்க இருக்காருன்னு இன்னும் சரியா தெரியல மாமா. சரி, கவலையை விட. நீ எப்படி திடீர்னு வந்து நின்னியோ அதே மாதிரி அவனும் ஒன்னா வந்து நிற்பான். அம்மா எங்க? குடும்பமே சதஞ்ச ஏக்கத்துல அம்மா மனசுடைஞ்சு. சரி, வருத்தப்படாதீங்க, விடுங்க. அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன கதை. இல்ல மாமா, இனிமேதான் ஆரம்பம். கோச்சடையான் ரணதீரன் அத்தனை அடிமைகளையும் மீட்கத்தான் இத்தனை காலம் அனாதை போல் நடித்தானா? ஏமாந்து விட்டோமடா. வீரமகேந்திரா, கவலை. எனக்குள் ஒரு எதிரியை உருவாக்கிவிட்டான். புதிய போரை தொடங்கிவிட்டான். இனி போர் எனக்கும் அந்த ராணாவுக்கும் தான்.
வந்ததுல இருந்து வதனா சின்ன வயசுல இருந்து அவளை மறக்கவே இல்லையா? உனக்கு தான் அப்புறம் எழுந்து வாங்க மாமா. எழுந்தாதாரம் வர முடியும். நல்லா சாப்பிட்டுருப்பீங்களே. எது வீட்டுக்குள்ள வரும்போது சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. சாப்பிட்டுருப்பீங்களேன்னு கேக்குறா பாரு. கள்ளு சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். கொத்தமரத்து கல்லுங்கிறதுனால தினம் சாப்பிட முடியுமா? காலையில சாப்பிட்டதுப்பா. என்னாச்சு மாமா? அழுகி நிறுத்தி எதா இருந்தாலும் உடச்சு சொல்லுங்க. உடஞ்சதுதான் பிரச்சனையே. எது? சிலதான் உன்ன மாதிரியே அசல் உன்ன மாதிரியே ஒரு வீரனோட செலவனு கேட்டாங்க. படிச்சு நிறுத்திட்டேன். ஆனா உடஞ்சு போச்சு. யார் உடைச்சது? இவருதான் உடைச்சிருப்பாரு போதையில. அப்ப போதை இல்ல. சரி விடுங்க மாமா, மறுபடியும் செஞ்சுக்கலாம். உடனே எப்படி செய்ய முடியும்? உடனே செய்யணும். விட்டுருவாங்களா இல்ல விட்டுருவாங்களான்னு கேக்குறேன். ஐயோ வந்துருவாங்களே வந்து சிலை எங்கேன்னு கேட்பாங்களே, கேட்டு உதப்பாங்களே. ஐயோ யாரு சிலையை வாங்கினது? இளவரசியார் தான். வதனா தேவியா? ஆமா அவளேதான். தப்பு அவங்களேதான். ஏன் பாரானா நீ என்ன பண்ற? ஒரு 2 நாளைக்கு செப்ப கொடுத்துக்கு வந்து போறியா? அங்க எனக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் இல்ல. நீ சும்மா வந்து நின்னா போதும். அப்படியே சிலை மாதிரி. வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியதானே? இருந்தா தானே கொடுப்ப. கேட்டா நீ கொடுப்ப, அவ வாங்க மாட்டாளே. தாய் மாமன் கேக்குறேன். முறைக்காதுப்பா. வேணா நாய் மாமன் கூட வச்சுக்க. கொஞ்ச நேரம் வந்து நின்னா தப்பா? வேண்டாம் மாமா. எப்பா நான் நல்லா இருக்கணும் பிடிக்கலையா? நீங்க எப்போ நல்லா இருந்தீங்க? சரி விடு. நான் அடி வாங்காம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? சாகர்தான். நீங்க தைரியமா போங்க மாமா, எது நடந்தாலும் நான் இருக்கேன். எது கொள்ளி வைக்கிற சொல்றியா? பாத்து வைடாப்பா, சுடா வச்சிடாத. ஐயோ நடக்க போதும். காத்திருங்கள். வாருங்கள் வாங்கள். தங்கள் வருகை என் வயிற்றுக்கு புண் இல்லை, இந்த இடத்துக்கு புண்ணியம். வாருங்கள். மாவீரன் சிலையை காண வந்தேன். என் மேக்காப்பாளன் தயாராக இருப்பதாக சொன்னார். இருக்கு, அது இருக்கு. ஆனா இது நல்லா இருக்கு. எங்கே என் வீரனின் சிலை? அங்கதான் இருக்கு. இல்ல இருந்ததே. ஆஹா, அருமை. அருமையா? எது அருமை? என்ன அருமை? எதை சொல்றாங்க இவங்க? மருமகனா? ராணா எனக்கு மருமகன் தானே. அவன மாதிரியே ஒரு சிலை வெடிச்சதுனால நன்றியோட மருமனே கூப்பிட்டேன். நேற்று நான் கண்ட மாவீரனை இன்றெப்படி என் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தினாய்? வந்துட்டான். என்ன கை பக்குவத்தை சென்ற இளவரசியாரே. நேரில் பார்ப்பது போல் தத்ரூபமாக இருக்கிறது. மிக்க நன்றி இளவரசியாரே, ரொம்ப பாராட்டுறீங்க. ஆனால் இங்குதான் சற்று குறைவு இல்லையா? அது எங்க? அட சரியாக இருக்கிறதே. அப்போ நீங்க சரியா பாக்கல நினைக்கிறேன். சம்புமித்திரரே, அது நான் தான். சொல்லுங்க. நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள். அது தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்டேன். அவருக்கு வயிறு இப்படியா இருக்கிறது? இப்பதானே சாப்பிட்டான். என்ன உங்களுக்கு இல்லை, அவருக்கு. புரிஞ்சுதா? மாத்திடுவோம். அட சரியாக இருக்கிறதே. நீங்க எதெல்லாம் சரியில்லைன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் தானா சரியாயிடு இளவரசியாரே. ஓ அப்படியா? சரி, அருகில் சென்று பார்க்கிறேன். மூச்சை பிடிச்சுக்கோ. புதுசா வரணும் அடிச்சிருக்குல்ல, அதான் உங்களை மூச்சை பிடிச்சுங்கோன்னு சொன்னேன். பறந்து விரிந்த தோள்கள். 1 2 எவ்வளவு பாரத்தை சுமக்க வேண்டியிருக்கு. கன்னங்கள் நான் முத்தம் கொடுக்க ஏதுவாக இருக்கிறது. கொடுங்க. மெதுவாகத்தான் என்னை ஈர்க்கிறாய், என்னை வாங்கவா. அன்னம் மடவண்ணம் அழகைச் சிந்தும் அரவிந்தம் மஞ்சம் எழுதா மன்மதம் இவள் அழகு எட்டும் திசையெட்டும் தினம் கட்டும் பரிவட்டம் இன்னும் சொல்ல மொழி இல்லையே. கொடி வேண்டுமா குடி வேண்டுமா உன்னடி போல யாவும் சுகம் நல்குமா. படை வேண்டுமா வகை வேண்டுமா உனை போல் வீழ்த்தாள்
வண்ணம் அழகைச் சிந்தும் அரவிந்தம் மஞ்சம் எழுதா மன்மதம் இவள் அழகு எட்டும் திசையெட்டும் தினம் கட்டும் பரிவட்டம் இன்னும் சொல்ல மொழியே குடி வேண்டுமா உன் மார்போலையாவும் சுகம் நகுமா படை வேண்டுமா பகை வேண்டுமா உனை போல் வேட்டாடுது மெதுவாகத்தான் என்னை ஈர்க்கிறாய் என்னை வாங்கவா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கூடாது. நீங்க அரண்மனையை சேர்ந்த பெரியவங்க, நாங்க உங்ககிட்ட வேலை செய்யற சின்னவங்க. நீங்க எங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணணும்னு ஆசைப்படுறது தப்புங்க. நான் ஏன் இரியா வாப்பா ராணா எப்ப வந்த? அது இளவரசர் செப்ப கொடுத்து சுத்தி பார்க்கலான்னு வந்தாரா? எங்க பின்பக்கம் சிற்பத்தை சுத்தி உழைக்காதீங்க மாமா. என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல. என்ன உண்மையை நான் சொல்கிறேன். நானும் உன் சகோதரியும் ஒருவரை ஒருவர் வெகு காலமாக விரும்புகிறோம். இருவரும் திருமணம் செய்யவும் முடிவு செய்து விட்டோம். ஆனால் உன் தாய்மாமன் தான் தடுத்துக் கொண்டிருக்கிறார். நான் இல்ல நான் தான். திருமணத்துக்கு எனக்கு சம்மதம் தான். ஆனா அதுக்கு அரசர் சம்மதிக்கணுமே. ஏன் சம்மதிக்க மாட்டார்? ஒரு இளவரசரை ராஜவம்சத்துல மன்னர் குலத்துல குறைஞ்சது அரச பரம்பரையில கொடுக்கணும் தான் ஆசைப்படுவாங்க இல்லையா மாமா? இரு மனசு ஒத்து போன பிறகு அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. ஆனா திருமணத்துக்கு அவசியமாச்சே அப்படின்னு மன்னர் சொல்லுவாரே. காதல் மாமா, இது காதல். கண்களை பார்த்த உடனே வருவது, குலத்தை பார்த்து வருவது அல்ல. அழகை பார்த்த உடனே வருவது, அரண்மனையை பார்த்து வருவது அல்ல. பேச்சை கேட்ட உடனே வருவது, பரம்பரை கேட்டு வருவது அல்ல. ஆமாமா, உண்மைதான். இப்பொழுதெல்லாம் சிலைகளுக்கே காதல் வருது. உங்க காதலுக்கு என் சம்மதம். நன்றி எல்லாம் எதற்கு? அதானே நன்றி எதற்கு? ஒன்ன கொடுத்து ஒன்ன வாங்க போறோம். என்ன சொல்கிறார்? போதையில் உளறுகிறார். அந்த போதையெல்லாம் எனக்கு இல்லப்பா. போதையை ஞாபகப்படுத்திட்டியா? நான் வரேன். ராணா, நீ சம்மதித்தது எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் உன் மாமன் சொன்னது போல் என் தந்தை இதற்கு சம்மதிப்பாரா என்பதுதான் என்னுடைய கவலையும். நான் வருகிறேன். என்ன யமுனா, கண்களாலேயே விடை சொல்கிறாயா? இல்லை அண்ணா, விடை சொல்லவில்லை. அவர் சொல்வது போல் மன்னர் எங்கள் காதலுக்கு புதுப்பிக்கும் பணி படுவேகமாக நடைபெறுகிறது. மகிழ்ச்சி. உள்ளே போகலாம். ராணா, நேற்று நடந்ததை பற்றி அதை விட நண்பா, நான் பார்த்துக் கொள்கிறேன். சில நாட்களாகவே உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றிருந்தேன். ஏன் என்று தெரியவில்லை. நம் மன்னருக்கு நம் நாட்டிலேயே சில எதிரிகள் உள்ளனர். அவ்வப்போது அச்சுறுத்தலும் வருகிறது. அவர்கள் என் தந்தையை கொண்டு விடுவார்களோ என்று பயம் இருக்கிறது. நீதான். கவலைப்படாதே நண்பா, நான் இருக்கும் வரை மன்னரை யாராலும் கொல்ல முடியாது. நண்பா, எதற்கும் மன்னரின் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்துவது நல்லது என்று நினைக்கிறேன். சரியாக சொன்னாய் நண்பா. இப்பொழுதே கட்டளை இடுகிறேன். தேவதேவரே, இளவரசே, ஒரு முக்கிய பணி, உடனே வாருங்கள். மாமன்னரே, மேலே செல்வோமா? செல்வோமே. ஆஹா, கோட்டை பட்டணத்தின் அழகு மெய் சிலிர்க்க வைக்கிறது. தொடுவானத்தையும் தாண்டி கோட்டை பட்டணத்தின் எல்லையை விரிவாக்க வேண்டும். செங்கோடகா!
மன்னா அடியோட்டு ஒன்றுமாகவில்லை. ராணா, எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. இல்லையா வரேன். வாசக்கதை வேணா பக்கத்துலயா இருக்கு, அடுத்த தெருவில இருக்கு. வரணும், திறக்கணும், திறந்துட்டேன். ஐயோ, என்னாச்சு மாமா? என் வீட்டுக்கு அரசர் சொல்லி அனுப்பியிருந்தால் நான் வந்திருப்பேனே. உள்ளே வாருங்கள். எதற்கு மாலை மரியாதைகளை எதற்கு? இந்நாட்டின் மன்னரையும் இளவரசரையும் நீங்கள் உயிரை கொடுத்து காப்பாற்றினீர்கள் அல்லவா? அதற்கு இது பரிகாரமாகாது என்ற போதிலும் எங்கள் மனதிற்கு தோன்றிய சிறிய அன்பளிப்பு. உள்ளே எடுத்துச் செல்லுங்கள். சட்டம் இல்லைங்க மாமன்னரே. நான் என் கடமைதான் செய்தேன். இதையெல்லாம் கொடுத்து நீங்கள் என்னை அவமானப்படுத்துவது போல் இருக்கிறது. நான் கொடுப்பது உனக்கு அவசியமில்லை என்றால் உனக்கு தேவையானதை கீழ் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். நீ எதை வேண்டுமானாலும் கேள். இளவரசர் வேண்டும். எங்கள் வீட்டு மருமகனாக வர வேண்டும். என் தங்கை யமுனாதேவிக்கு கணவனாக வர வேண்டும். மன்னா, அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறார்கள். அதை தெரிந்துதான் உங்களிடம் கேட்கிறேன். மன்னிக்க வேண்டும் மன்னா, யமுனா தேவியை நான் மனதார விரும்புகிறேன். அப்படி என்றால் கோச்சடியால் குடும்பம் இந்த நாட்டை ஆளப்போகிறது. யாராக இருந்தால் என்ன, வாக்குதானே முக்கியம். என்ன சொல்கிறார்? வாங்க. எதை, எப்படி, எங்கு, யாரிடம் கேட்க வேண்டும் என்பதை தெரிந்து கேட்கிறாய் ராணா. நீ புத்திசாலி. ஆனால் கொடுத்த வாக்கை என்றும் தவற மாட்டான் இந்த கோட்டைப்பட்டினத்தின் மன்னன். இந்த திருமணத்திற்கு நான் சம்மதிக்கிறேன். கண்ணி கனியே உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழந்தை போலே, ஒரு வைரம் போலே, தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. இப்பிறவியில் இன்னொரு பெண்ணை சிந்தையிலும் தொட, பிரிதோர் பக்கம் மனம் பிரியம் காப்பேன். செல்ல கொலுசின் சினங்கள் அறிந்து சேவை செய்வேன். நெற்றி பொட்டில் முத்தம் பதித்து நித்தம் எழுவேன். கைப்பொருள் யாவையும் கரைந்தாலும் கணக்கு கேளே. ஒவ்வொரு வாதமும் முடியும் போதும் உன்னிடம் தோற்பேன். கண்ணி கனியே உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. அர்த்த ஜாமத்தின் போல அதிர்ந்து பேசேன். காமம் தீரும் பொழுதிலும் எந்த காதல் தீர. மாதமலர்ச்சி மறையும் வயதில் மார்பு கொடுப்பேன். நோய் மடியுடன் நீ விழுந்தால் தாய்மடியாக. சுவாசம் போல அருகில் இருந்து சுகப்பட வைப்பேன். உந்தன் உறவை எந்தன் உறவாய் நெஞ்சில் சுமப்பேன். உன் கனவுகள் நிஜமாக நினைவே தருவேன். உன் வாழ்வு மண்ணில் நீள என் உயிர் தருவேன்.
ஒரு தந்தையாக என் கடமையை முடித்து விட்டேன். ஆனால் இந்த நாட்டின் மன்னனாக என் கடமையை நிறைவேற்றவே இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளேன். மன்னர் குலத்தில் இல்லாமல், ராஜவம்சத்தில் இல்லாமல், வேற்று குலத்தில் பிறந்த பெண்ணை மணந்ததினால் இளவரசன் செங்கோடகன் பட்டத்து இளவரசன் என்ற தகுதியை இன்று முதல் இழக்கிறான். மேலும் எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆளும் தகுதியை அவர் இழந்து விட்டார் என்பதையும் இந்த ராஜசபையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ இந்த ராஜ்யத்தை ஆளும் தகுதியை இழந்து விட்டாலும் என் மகனாக இங்கு வாழும் தகுதியை இழந்து விடவில்லை. இந்த அரண்மனையில் உனக்கு அனைத்து உரிமைகளும் உண்டு. நன்றி தந்தையே. உங்கள் நாடு எனக்கு தேவையில்லை. என்னை நாடி வந்துவிடே போதும். பட்டத்துக்கு உரிமை இல்லாத எனக்கு பகட்டு மட்டும் இதற்கு. விடை கொடுங்கள் மன்னா. யமுனா, மாடி, யமுனா, யமுனா. என்ன இளவரசியாரே, இன்னும் எவ்வளவு நேரம்தான் இப்படியே அமர்ந்திருக்க போகிறீர்கள்? தெரியவில்லை. அண்ணன் அரண்மனையை விட்டு பிரிந்து போய்விட்டாரே என்று வருத்தப்படுவதா, இல்லை தந்தை அண்ணன் காதலை சேர்த்து வைத்ததைப் போல என் காதலையும் சேர்த்து வைப்பார் என்று சந்தோஷப்படுவதா? புரியவில்லை. சரி இளவரசியாரே, ராஜவம்சத்தில் பிறக்காத ராணாவின் தங்கையை மணந்ததினால் இளவரசரையே ஒதுக்கி வைத்த நம் மன்னர் நாளை உங்களையும் ஒதுக்கி வைத்து விட்டார் என்றால்? என் தந்தை என்னை ஒதுக்கி வைக்க மாட்டார். அப்படி செய்தாலும் என்ன, நான் ராணாவுடன் தானே இருப்பேன். எப்போதோ எடுத்த முடிவு, இனிமேல் யாராலும் மாற்ற முடியாது. வரச் சொல்லுங்கள் வதனாவை. ஏய், யாரெங்கே? யாரெங்கே? பிடிங்கள் அவனை. உடனே அரண்மனை முழுவதும் கெடுங்கள்.
தெளிவுரையும் முடிவுரையும் தெளிந்த நீருடையாக தெரிந்த பிறகு முன்னுரை எதற்கு உனக்கு? மீட்டு வருவாய் என மீதமுள்ள படைகளையும் இழப்பதற்கு நான் குற்றம் புரிந்த கோச்சடையான மக்கள் மன்றத்தில் மீட்டு வருவது குற்றம். ரணதீரனை சிறையில் அடையுங்கள். தப்ப முடியாது ரிஷிகோடகரே, என்னிடமிருந்து நீ தப்பவே முடியாது. ஆயுஷ் ஹோமம் முதல் அனைத்தும் சீதாகிவிட்டது. இனியாவது சொல்லுங்கள், என் ஜாதகம் என்னதான் சொல்லுகிறது? உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு கண்டமே தவிர ஆயுளுக்கு ஆபத்தில்லை. ஆனால் உங்கள் மகளின் ஜாதகப்படி உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. விமோச்சன பரிகாரமோ இருக்கிறதா பாருங்கள். இம்மாத இறுதிக்குள் ராஜவம்சத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த இளவரசனுக்கு திருமணம் செய்து வைத்தீர்கள் என்றால் நீங்கள் உயிர் பிழைப்பீர்கள். அவ்வளவுதானே? தேவதேவரே, மன்னா, நமக்கு இணையான அந்தஸ்திலும் ராஜவம்சத்திலும் உள்ள ராஜகுமாரர்களுக்கு பொருத்தம் பாருங்கள். நம் குலகௌரவம் குலையக்கூடாது. ஆகட்டும் மன்னா. ஆனால் ராணாவை மனதில் நினைத்துக் கொண்டு வேறொருவரை எப்படி? என்ன உளறுகிறாய்? தன் தந்தையை கொல்ல வந்தவன் என்று தெரிந்திருந்தும் இன்னுமா அவனை நினைத்துக் கொண்டிருப்பாள்? No.
செங்கல் பிரியும் அலைகள், ஒளியை பிரியும் காற்று, ஒளியை பிரியும் சிற்பம், செந்தமிழ் பிரியும் சங்கம், செங்கல் பிரியும் அலைகள், ஒளியை பிரியும் காற்று. யாரோ நின்னை பிரிகிறேன், பிரிகிறேன், பிரிகிறேன். யாரோ நின்னை பிரிகிறேன், பிரிகிறேன், பிரிகிறேன். சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்க, என் உயிரோ சிறிதே. காதலோ பெரிதே. அனைவரும் சிறையை விட்டு வெளியே செல்லுங்கள். உத்தரவு இளவரசியாரே. வாருங்கள். ராணா, ஏன் ராணா, எதற்காக என் தந்தையை கொல்ல வந்தாய்? தவறில்லை, உன்னிடம் கூறுவதில் தவறில்லை. பல ஆண்டுகளாக என் மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த பழி உணர்வை என்னுடன் வாழப்போகும் உன்னிடம் கூறுவதில் தவறில்லை. கோச்சடையான் என் ஆருயிர் தந்தை தன் பெயருக்கு ஏற்றாற்போல சடாமுடி கொண்டு மக்கள் மனதில் மன்னனாக வாழ்ந்த அன்றைய தலைமை தளபதி, மனித நேயம் கொண்ட மாவீரன், சிவபக்தரான என் தந்தை ஒவ்வொரு சிவராத்திரி என்றும் பணித்த சடையும் பவளம் போல மேனியுமாய் அந்த ஆதி சிவனே அவதாரம் எடுத்து வந்தது போல அவர் ஆடும் ஆனந்த தாண்டவத்தை காண நாடே கூடி நிற்கும். சிவபக்திக்கு எப்படி ஆடற்கலையோ அதே போல தேசபக்திக்கு போர்க்கலை.
அவரது வீரத்தால் கோட்டைப்பட்டினத்தின் எல்லைகள் விரிவடைய ஆரம்பித்தன. எங்கும் அவருக்கு கிடைத்த மரியாதை கேட்டு வாங்கியது அல்ல, கேட்காமல் கிடைத்தது. தன் வளர்ச்சிக்கு கோச்சடையானை பயன்படுத்திக் கொண்ட மன்னர் மக்கள் மனதில் அவர் உயர்வதைக் கண்டு பொறாமை கொண்டார். மக்கள் மட்டுமல்ல, அரசவையிலும் அவர் பேச்சை கேட்க ஆரம்பித்தனர். அரசின் முக்கிய முடிவுகள் அனைத்தும் கோச்சடையான் எடுத்த முடிவுகளாகவே இருந்தன. காலம் காலமாக கப்பம் கட்டாதவர் கோச்சடையான் பொறுப்பேற்றதும் ஒழுங்காக கட்டுகிறார். கோட்டைப்பட்டினமே கோச்சடையானைத்தானே நம்பியிருக்கிறது. வழக்கத்திற்கு அதிகமாக வரி செலுத்தி இருக்கிறீர்கள், பாராட்டுக்கள். இந்த பாராட்டெல்லாம் கோச்சடையானுக்கு தான் மன்னா. ஆச்சரியமாக இருக்கிறது, நீரே வரி செலுத்துகிறீர். கோச்சடையானின் வீரத்திற்கு பயந்துதான் முறையாக கப்பம் செலுத்த வேண்டியுள்ளது மன்னா. வருகிறோம். கோச்சடையான் கோச்சடையான் கோச்சடையான், எங்கும் கோச்சடையான், எதிலும் கோச்சடையான். அந்த கோச்சடையானை நாம் ஆட்சியில் இருப்பவர்கள் அஞ்சக்கூடாது. நம்மை மிஞ்சக்கூடியவன் தடுமாறும் காலம் வரும். கோச்சடையான் தடுமாறுவான். கோட்டைப்பட்டினத்தை மேலும் உருவாக்க பாரசீகத்திலிருந்து குதிரைகளையும் ஆயுதங்களையும் வாங்கிக் கொண்டு தன் படைகளோடு தாயகம் திரும்பி வந்து கொண்டிருந்த அந்த இரவில் களங்கள் அருகில் வந்துவிட்டன. தயாராகுங்கள்.
கலிங்கபுரி வீரர்கள் கடல் கொள்ளையர்களான காரணம் என்ன? சொல். நீங்க பாரசீக நாட்டிலிருந்து வாங்கி செல்லும் போர் குதிரைகளையும் ஆயுதங்களையும் கடத்தி சென்று எங்கள் படைகளை பலப்படுத்த வேண்டும் என்பதே கலிங்கபுரி மன்னரின் உத்தரவு. எதிரிகளை நேருக்கு நேர் சந்தித்து ஜெயிப்பதுதான் ஒரு நாட்டின் போர் தர்மம். கொள்ளையெடுத்து தன் நாட்டை வலுப்படுத்த நினைப்பது வெட்கக்கேடு. இதை இந்த கோச்சடையான் சொன்னதாக உன் மன்னரிடம் போய் சொல். போ. தளபதியாரே, எதிரிகளை ஒழிக்காமல் அனுப்பிவிட்டீர்கள். எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமைகொள். தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம். அது பனிக்கட்டி ஆகும் முறை பொறுத்திருந்தது. பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்து கொள், சூரியனே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா? மூன்றும் இல்லை, செயல். நீ போகலாம் என்பவன் எஜமான், வா போகலாம் என்பவன் தலைவன். நீ எஜமானா, தலைவன்? நீ ஓட்டம் பிடித்தால் துன்பம் உன்னை துரத்தும். எதிர்த்து நில், துரத்திய துன்பம் ஓட்டம் பிடிக்கும். பெற்றோர்கள் அமைவது விதி, நண்பர்களை அமைப்பது மதி. சினத்தை அடக்கு. கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான். நண்பா, எல்லாம் கொஞ்ச காலம். மாற்றம்
தளபதியாரே, தளபதியாரே. மகிழ்ச்சி கடலில் நீந்திக் கொண்டிருந்தேன் என் குடும்பத்தாருடன். கலிங்கபுரி வீரர்களை விரட்டி அடித்த அசதியில் வீரர்கள் அனைவரும் உணவருந்தி உறங்கிவிட்டனர். தாங்கள் அருந்தாததால் தங்கள் கப்பலில் உள்ளவர்களும் உணவருந்தவில்லை. மணந்தவளையே நான் காத்திருக்க வைத்ததில்லை, நீங்களே காத்திருக்க வேண்டும் எனக்காக. பக்தியும் பயமும் மனதில் இருந்தால் போதும், அதை வயிற்றுக்கு கொண்டு வர வேண்டும். நம் வீரர்களுக்கு என்ன ஆயிற்று? உடனடியாக எல்லா கப்பல்களுக்கும் நங்கூரமிட்டு நிறுத்துங்கள். வைத்தியரே, என்ன ஆயிற்று? கலிங்கபுரி வீரர்கள் நம் உணவில் விஷம் கலந்து விட்டார்கள் தளபதியாரே. துரோகிகள் உயிரோடு விளையாடி விட்டார்கள். வைத்தியரே, நம்மிடம் விஷமுறிவு மூலிகைகள் இருக்கிறதல்லவா? இருக்கிறது, ஆனால் போதிய அளவு இல்லை. ஒரு சிலரையே காப்பாற்ற முடியும். அவை எங்கு கிடைக்கும்? விஷமுறிவு மூலிகைகள் கிடைக்க நாம் நிலப்பரப்பிற்குத்தான் செல்ல வேண்டும். சில நாளிகைக்குள் மாற்று மருந்து கொடுக்கவில்லை என்றால் அனைவருமே இறந்து விடுவார். அருகில் நிலப்பரப்பு எங்கு இருக்கிறது? அருகில் இருக்கும் ஒரே நிலப்பரப்பு கலிங்கபுரிதான். விடுவதற்குள் சென்று விடலாம். அனைத்து கப்பல்களும் கலிங்கபுரிக்கு செல்லட்டும். தளபதியாரே, அழிக்க நினைத்தவர்களிடமே உதவி என்று போய் நிற்பது. எனக்கு எம் மக்களின் உயிர்தான் முக்கியம். மன்னா, கோச்சடையான் தன் படைகளுடன் வந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், கோட்டை பட்டினத்தின் மானம் காக்கும் மாவீரனே, தலைமை தளபதி கோச்சடையான் அவர்களே, வாருங்கள். எங்களுக்கு வரவேற்பு அவசியம் இல்லை, நாங்கள் இங்கு வந்ததின் அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள். தெரியும், உங்கள் எதிரி நாட்டிடம் யாசகம் கேட்டு வந்திருக்கிறீர்கள். நாங்கள் யாசகம் கேட்டு வரவில்லை, வாய்ப்பளிக்க வந்திருக்கிறோம். என்ன வாய்ப்பு? எங்கள் உணவில் விஷம் கலந்த நைவஞ்சக தவறுக்கு பிராயச்சித்தம் செய்ய வாய்ப்பளிக்க வந்தோம். நாங்கள் செய்தது நயவஞ்சகம் அல்ல, எம் நாட்டிற்காக செய்த ராஜதந்திரம். எங்கள் வீரர்களுக்கு விஷம் கொடுத்து சாகடிக்க நினைத்தது ராஜதந்திரம் அல்ல, எதிர்க்க துணிவில்லாத கோழைத்தனம். எப்படியோ நீ பிழைத்து விட்டாய். அது என்னை படைத்த ஆண்டவனின் செயல். எவனாயிருந்தாலும், ஏன் யமனாயிருந்தாலும் அவனை மிஞ்ச முடியாது. போரில் மட்டுமல்ல, பேச்சிலும் நீ வல்லவன்தான். எப்படியும் உன் மக்களை காக்க நீ வருவாயென தெரியும். அவர்களுக்கு தேவையான விஷமுறிவு மூலிகைகளை பறித்து கொடுத்து நீ நல்லவன் என்று நாடு போற்றும்படி நடந்து கொள். ஆனால் அதற்கு கைமாறு வேண்டும். உன் உடன் வந்தவர்களும் எம் மண்ணில் மீண்டும் உயிர் பிழைக்கப் போகும் அனைத்து வீரர்களும் உன் போர் குதிரைகளும் இனி எங்கள் மண்ணிற்கே சொந்தமாக வேண்டும். தளபதியாரே, உயிர் பிழைத்து எதிரி நாட்டில் அடிமைகளாக வாழ்வதை விட சொந்த மண்ணில் சாவதே மேல். போரில் வீரமரணம் அடைந்ததாக நினைத்துக் கொள்வோம்.
புறப்படுங்கள். ராஜமகேந்திரா, இந்த கோச்சடையான் தன் நாட்டையும் மக்களையும் காக்க பிறந்தவன். உன் ஆசைப்படி விஷமருந்திய அனைவரையும் இங்கேயே விட்டு செல்கிறேன், ஒரே ஒரு நிபந்தனையுடன். என்ன உன் நிபந்தனை? என் மக்கள் அனைவரையுமே அடிமைகளாக இல்லாமல் வீரர்களாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியமாக. ஆனால் இது நிரந்தரம் என்று நினைத்து விடாதே. என்றாவது ஒரு நாள் இவர்களை இங்கிருந்து விட்டு செல்வேன் என்ற நம்பிக்கையுடன் விட்டு செல்கிறேன். வருகிறேன். இங்கேயே கொண்டு விட்டால்? முட்டாள். அவன் தனி மனிதன் அல்ல, அவன் ஒரு நாடு. தளபதிகளே, இன்று இக்கிழமை இப்பொழுதே நம் நாட்டின் அனைத்து படைகளையும் தயார் செய்யுங்கள். நாளைய கலிங்கப்பூருக்கு படையெடுக்க வேண்டும். மக்களே, நான் கூட்டி சென்ற அனைத்து வீரர்களும் நலமாக இருக்கிறார்கள். நாடு திரும்பும் நன்னாளை எதிர்பார்த்து கவலைப்படாதீர்கள். மன்னிக்க வேண்டும் தளபதியாரே, மன்னர் உங்களை கைது செய்து அழைத்து வரச் சொன்னார். சீக்கிரம் சேனா, சேனா. மாமன்னருக்கு வணக்கம். உத்தரவு மன்னா. நேற்று வரை நாட்டின் தலைமை தளபதியாக இருந்த கோச்சடையான் அவர்களே, நீங்கள் பல குற்றங்களை புரிந்திருக்கிறீர்கள். முதற் குற்றம், நம் நாட்டின் ஆயிரக்கணக்கான சிறந்த போர் வீரர்களை இழந்துவிட்டு வந்திருக்கும் நீங்கள் போர் குற்றவாளியாக கருதப்படுகிறேன். இரண்டாவது குற்றம், மிகுந்த பொருள் கொடுத்து பாரசீக நாட்டிலிருந்து வாங்கி வந்த போர்க்குதிரைகளை இழந்துவிட்டு வந்திருக்கும் நீங்கள் அரசாங்க குற்றவாளியாக கருதப்படுகிறேன். மூன்றாவதாக, இவை அனைத்தையும் நம் நாட்டுக்கு பல நூற்றாண்டுகளாக எதிரி நாடாக இருக்கும் கலிங்கபுரிக்கு தாரை வார்த்து நம் நாட்டை விட எதிரி நாட்டை பலப்படுத்திய நீங்கள் தேச துரோகியாக கருதப்படுகிறீர். கோச்சடையான் அவர்களே, தங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு என்ன விளக்கம் தரப்போகிறேன்? தெளிவுரையும் முடிவுரையும் தெளிந்த நீரோடையாக தெரிந்த பிறகு முன்னுரை எதற்கு? அப்படி என்றால் குற்றங்களை ஒப்புக்கொள்கிறீரா? தீர்ப்புக்காக காத்திருக்கிறேன். உயிர் மேல் பயமில்லாமல் பேசுகிறீர். அடுத்தவர்களின் உயிர் மேல் பயம் இருந்ததினால் இப்படி பேச வேண்டியதாகிவிட்டது. தவறாக நினைக்க வேண்டும். போதும் உன் விளக்கங்கள். குற்றங்களின் தலையாக தேச துரோக குற்றம் புரிந்த கோச்சடையானுக்கு மக்கள் மன்றத்தில் மரண தண்டனை விதிக்கிறேன். உங்கள் மரண தண்டனையை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு முன் எனக்கு இறுதியாக ஒரு வாய்ப்பு கொடுங்கள். எதற்கு? நம் நாட்டு படைகளை திரட்டி சென்று நான் விட்டு வந்த வீரர்களையும் குதிரைகளையும் மீட்பதற்கு. மீட்டு வருவாய் என மீதமுள்ள படைகளையும் இழப்பதற்கு நான் முட்டாள் அல்ல. நான் உன் மீது வைத்த நம்பிக்கை நேற்றோடு முடிந்து விட்டது. நாளை உனக்கு மரண தண்டனை. கலங்காதியாவே.
சேனா, நம் பரம்பரையை இந்நாட்டையும் இந்நாட்டு மன்னரையும் காப்பாற்றுபவர்கள். அந்த வழியில் எனக்கு பிறகு நீ இந்நாட்டையும் மன்னரையும் காக்க வேண்டும். தங்கள் கட்டளையே எனது வாழ்நாள் கடமை தந்தையே. முக்கியமாக ஒன்று, கலிங்கபுரியில் என்றாவது ஒரு நாள் நான் வந்து மீட்பேன் என்று காத்துக் கொண்டிருக்கும் என் வீரர்களை மீட்பதுதான் உன்னுடைய முதல் கடமை. உங்க அப்பாவை கடைசியா எழுதுறோம் பாத்துக்கமா. மாப்பிள்ள எல்லாரையும் விட்டுட்டு குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை. கோச்சடையானுடைய குழந்தைங்க இங்க விடுப்பா. நன்றி. வாங்க ராணா சேனா. கோட்டை பட்டினத்தின் மன்னனே, நீ இட்டு கட்டளை நிறைவேற்றும் முன் என் கணவர் செய்த குற்றம் என்ன என்று இந்த மக்கள் சபையில் விளக்கம் கூறிவிட்டு பிறகு உங்கள் தண்டனையை நிறைவேற்றுங்கள். அவன் செய்தது தேச துரோக குற்றம். தேச துரோகமா? கேட்டீர்களா மக்களே? இத்தேசத்தின் உயிர்களை காப்பாற்றியது குற்றமாம். வீரர்களை கலிங்கபுரியில் உயிரோடு விட்டு வந்ததற்கு அவருக்கு மரண தண்டனையா? அப்படி என்றால் அங்கு விட்டு வந்த வீரர்களின் குடும்பத்தாரும் சுற்றத்தாரும் மகிழ்ச்சியாக இருப்பது துரோகமா? சரி, நாளை ஒருவன் அந்த வீரர்களை எல்லாம் மீட்டு வந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்வீர்களா? கண்டிப்பாக. அந்த வீரர்கள் இந்த நாட்டின் சொத்துக்கள். அந்த வீரர்களை ஏற்றுக்கொள்வதென்றால் அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் அல்லவா? அதை தானே என் கணவரும் செய்தார். அது குற்றமா? இன்று அது குற்றம். நாளை ஒருவன் மீட்டு வரட்டும், அப்பொழுது பார்க்கலாம். அப்படி மீட்டு வந்தால் இன்று மாண்டவர் மீண்டும் வருவாரா? அல்லது என் கணவரை நீதான் மீட்டு தருவாயா? மீட்டு வருபவர்கள் கேட்டதை தருவோம். உன் உயிரை கேட்டால் மன்னரையே எதிர்த்து பேசுவதா? திமிர் பிடித்த பேச்சு. இழுத்துச் செல்லுதல் இங்கிருந்து. விடுங்கள், என்னை விடுங்கள், அல்லது என்னையும் அவரோடு சேர்த்து எங்கே போகிறீர்கள்? ஆண்டவனிடம். நானும் வருகிறேன். அவர் என்னை மட்டும் அழைத்திருக்கிறார். என்னை எப்போது கூப்பிடுவார்? எல்லோரையும் ஒரு நாள் கூப்பிடுவார். அவர் விதிக்கேற்ப. நீ இருந்து இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. நீங்க சாதிச்சீங்களாப்பா? அதற்கு முன்னாலேயே என்ன அழைத்து விட்டார். கவலைப்படாதீங்கப்பா, நீங்கள் விட்டதை நான் சாதிக்கிறேன். நன்றி மகனே. அப்பா, 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 அப்பா. அண்ணா, என்னை விட சொல்லுங்கள். அண்ணா, அண்ணா. பத்திரமாக போய் வாருங்களப்பா.
என் தந்தையின் மரணத்திற்கு காரணமானவர்களை பழி வாங்காமல் ஓயக்கூடாது என்ற வெறி சிறு வயதிலேயே எனக்குள் இருந்தது. ஆனால் கோட்டை பட்டணத்தின் வீரர்களை மீட்க வேண்டும் என்பதுதான் என் தந்தையின் கடைசி ஆசை. அவர் கட்டளை நிறைவேற்றத்தான் நான் கலிங்கபுரியை நோக்கி ஓடினேன். என் மகளையும் என்னிடமிருந்து பிரிக்க நினைக்கிறாயா? எக்காலமும் உன் கனவு பலிக்காது. நான் பகல் கனவு காண்போன் அல்ல, பலிக்காமல் இருக்க. இனி நீ கனவே காண முடியாது. உறங்கினால் தானே. எப்பொழுதும் விழித்துக் கொண்டே இருக்கிறேன் உன்னை பழிவாங்க. என்னை பழிவாங்க போகிறாயா? இங்கிருந்து தப்பிக்கலாம் என்று நினைத்துக் கூட பார்க்காதே. 2 முறையும் வாரிசுகளால் நீ தப்பியதை நினைத்து பார்க்கிறேன். முதல் முறை உன்னை கொல்ல முயற்சித்த போது என் தங்கையின் கணவன், அதாவது உன்னுடைய மகன், உன்னுடன் விழுந்து உன்னை காப்பாற்றி விட்டான். அடுத்த முறை தவறான நேரத்தில் என் காதலி உன் மகள் உன்னறைக்கு வந்து உன்னை காப்பாற்றி விட்டாள். இனி உனக்கு எந்த வாய்ப்பும் அமையாது. என் அன்பு மன்னா, வாய்ப்புகள் அமையாது, நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். உன்னை போல் இனி ஒருவன் எனக்கு மனதால் கூட தீங்கு நினைக்க கூடாது. நாளை சூரிய உதயம், மக்கள் மத்தியில் உனக்கு மரண தண்டனை. மக்கள் மத்தியில் எனக்கு மரண தண்டனையா? அதே மக்கள் நினைத்தால் அந்த மரணத்திற்கே தண்டனை கொடுத்து அனுப்பிவிடுவார்கள். ராணா, உருவத்தில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் நீ அதே கொச்சடையான்தான். அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும். இனி இவன் காவலுக்கு மனிதர்கள் வேண்டாம், கொடிய மிருகங்களை கொண்டு உலவ விடுங்கள். மன்னா, நம் எல்லை பாதுகாப்பு ஒற்றன் தந்த தகவல் படி எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி கலிங்கபுரி படைகள் நம் மீது போர் தொடுக்க எல்லையில் முகாமிட்டுள்ளனர். உடனே எல்லா போர்ப்படைகளையும் தயார்படுத்துங்கள். மன்னிக்க வேண்டும் தளபதியாரே, ராணா இல்லாமல் நாங்கள் போருக்கு வர முடியாது. எங்கள் குலத்தை காப்பாற்றியவர் இல்லாமல் நாங்கள் களத்தில் இறங்க மாட்டோம். சிறந்த வழிகாட்டி இல்லாமல் எங்கு சென்று அழிவது? போருக்கு வர மறுக்கிறார்களா? ஆமரசே, காரணம் போர்ப்படையில் ராணா மீட்டு வந்த அடிமைகளும் அந்த அடிமைகளின் சொந்தங்களும் நண்பர்களும் தானே அதிகம். அதனால் தான் ராணா இல்லாமல் போர் புரிய மறுக்கிறார்கள். ஆக கோச்சடையான் ரணதீரன் இல்லாமல் நாடில்லையா நமக்கு? நாட்டிற்கு ஒரு கேடெனில் தானாய் முன்வந்து போர் புரிவதே கோச்சடையானின் பரம்பரை. ராணாவின் வாழ்வீச்சில் தான் நம் நாட்டின் உயிர் மூச்சே இருக்கிறது. ராணாவை விடுதலை செய்யுங்கள் மன்னா. மன்னரையே கொல்ல வந்தவனை விடுதலை செய்ய சொல்கிறீரா?
ராணா சிறையிலிருந்து தப்பிவிட்டார் மன்னா. என்ன? உடனடியாக ராணா எங்கிருந்தாலும் தேடி பிடிக்க வேண்டும். போர் தொடுப்பது பற்றி ஆலோசனை செய்து சொல்லி அனுப்புவோம். முதலில் ராணா. உத்தரவு மன்னா. கோபம் கொள்வதால் காரியம் கைகூடாது மன்னா. நான் ஒரு சிறிய யோசனை சொல்லட்டுமா? தங்கள் மகளின் ஜாதகம் பற்றி ஜோதிடர் கூறியது நினைவிருக்கிறதா? கோட்டை பட்டினத்தின் மீது தொடுக்கப்பட்டு இருக்கும் போரை தவிர்க்க வேண்டும் என்றால் நீ இனி என் சொல்படி நடக்க வேண்டும். என்ன திடீரென்று சமரசம்? எங்கள் மாபெரும் படைகளைக் கண்டு பயந்து விட்டானா ரிஷிகோடகன்? தங்களை விட உள்நாட்டு பிரச்சனைகளால் தான் பயம் அதிகமாகிவிட்டது. அதனால் தான் சமரசம் செய்து கொள்ளலாம் என்று. எப்படி? எத்தனை நாடு கொடுத்து, எவ்வளவு பொன் கொடுத்து? பொன்னையும் பொருளையும் கொடுத்து சமரசம் செய்து கொள்ள விரும்பவில்லை. தன் ஒரே பெண்ணை கொடுத்து சம்பந்தம் செய்து கொள்ள விரும்புகிறார். சம்பந்தம் என்ற பெயரில் சரணாகதி என்று சொல். சொல்லுக்கு என்ன இருக்கிறது? எதுவானாலும் சரி. வீரமகேந்திரா, உன் முடிவு என்ன? ரணதீரனை நம்மிடம் ஒப்படைத்தால் எதற்கு வேண்டுமானாலும் சம்மதம். முக்கியமான ஒன்று, திருமணம் எல்லையில் தான் நடக்க வேண்டும். எனதருமை குடிமக்களே, எனக்கு பிறகு கோட்டை பட்டணத்தை ஆளப்போகும் பட்டத்தை அளித்து எனது மகள் வதனாதேவியை பட்டத்து இளவரசியாக இரு நாட்டார் முன் மனப்பூர்வமாக அறிவிக்கிறேன். இனி திருமணம் நடக்கலாமா? எம்மக்களுக்கு விளக்க வேண்டாமா? கலிங்கபுரி மாவீரர்களை பல நூற்றாண்டுகளாக நமக்கு எதிரி நாடாக இருந்த கோட்டை பட்டினம் இன்று தம் இளவரசியை நம் இளவரசருக்கு தாரை வார்த்து கொடுப்பதன் மூலம் தம் நாட்டையே தாரை வார்த்து கொடுக்க போகிறது. நம் இளவரசர் அந்நாட்டின் அரசராக போகிறார். தந்தை, உங்கள் நிபந்தனையை நிறைவேற்றி விட்டார்கள். ஆனால் என் நிபந்தனைப்படி கோச்சடையான் ரணதீரனை அவர்கள் இன்னும் ஒப்படைக்கவில்லை. அவன் தண்டனைக்கு பயந்து நாட்டில் எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கிறான். பிடிபட்டதும் ஒப்படைக்கிறோம் அந்த கோழையை. மரியாதையாக சரணடைந்து விடு. இது மன்னனின் ஆணை. மக்கள் இல்லாமல் நாடாவது மன்னனாவது. வெறும் மண்ணை ஆளுபவன் மன்னன் அல்ல, மண்ணில் வாழும் மக்களின் மனதை ஆளுபவன் தான் மன்னன். நான் மன்னனா இல்லையா என்று சொல்வதற்கு நீ யார்? நீயே தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி. நீ தண்டனை பெறப்போகும் குற்றவாளி. நான் குற்றவாளியா? ஆம். 3000 படை வீரர்களையே எதிர்நாட்டிடம் விட்டு வந்ததற்கே என் தந்தை கோச்சடையானை தேச துரோகி என்று பழி சுமத்தி கொன்று விட்டாயே. இது அதே எதிர்நாட்டிடம் ஒட்டுமொத்த கோட்டை பட்டினத்தையே அடகு வைக்கும். நீ யார்? மாபெரும் தேசத்தை நாடகம் நடந்து முடிந்து விட்டதா? மேடை போட்டு ஆரம்பித்தவர்கள் நீங்கள். கீழே இருந்து முடிக்கப் போகிறவன் ராணா. உன்னை பற்றித்தான் சிறு வயது முதலே தெரியுமே. பகல் வேஷம் போடுவது என்பது உனக்கு கைவந்த கலையாயிற்றே. ஆம், வேஷம் போடவே பிறந்தவன். இதில் பகல் என்ன இரவு என்ன, இருக்கும் வரை ஓயாது இந்த கைவந்த கலை. எங்கள் பகையும் இந்த ஜென்மத்தில் ஓயாது. வீரர்களே, இந்த மக்கள் கூட்டத்தை விரட்டி அடித்து பிடியுங்கள் அந்த ராணாவை. உன்னுடைய ஆட்களுக்கு பயந்து ஓடிவிடும் கூட்டம் அல்ல இது. உங்களை விரட்டி அடிக்க போகும் கூட்டம். கோட்டை பட்டினத்து சிங்கங்களே, காட்டுங்கள் உங்க சுயஸ்வரூபத்தை.
வாருங்கள், போர் ஆரம்பமாகிவிட்டது. பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரத கஜ துரக பதாதிகளை? சம்போ மகாதேவா! நட்பை விட நாடுதானே முக்கியம். நட்பை விட நாடுதானே முக்கியம். நீ சொல்லிய
இளவரசே, நாம் தோற்றுவிட்டோம். வாருங்கள், வாருங்கள், இங்கிருந்து போய்விடலாம். எனக்கு பிறகு நீ இந்நாட்டையும் மன்னரையும் காக்க வேண்டும். சேனா
காணாமல் போவதில்லை. மாலைகளை கண்டு மயங்காதே, மாலைகளை கண்டு கலங்காதே. சொல்லடிப்படும் என்பதாலே வெற்றி காணாமல் போவதில்லை. காற்றே காற்றே நீ தூங்குவதே இல்லை. கர்ம வீரனே வீரனே நீ ஓய்வதே இல்லை. வாழ்வே வாழ்வே நீ தீருவதே இல்லை. இந்த வாழ்விலே சத்தியம் தோற்பதே இல்லை. நின்ற இடத்தில் நிற்க வேண்டுமா? நீ ஓடிக்கொண்டே இரு. நிம்மதி வாழ்வு வேண்டுமா? நீ பாடிக்கொண்டே இரு. ஆகாயமேகங்கள் பொழியும் போது ஆதாயம் கேளாது. தாய்நாடு காக்கின்ற உள்ளம் என்றும் தனக்காக வாழாது. தனக்காக வாழாது. தனக்காக வாழாது. காற்றே காற்றே நீ தூங்குவதே இல்லை. கர்ம வீரனே வீரனே நீ ஓய்வதே இல்லை. வாழ்வே வாழ்வே நீ தீருவதே இல்லை. இந்த வாழ்விலே சத்தியம் தோற்பதே இல்லை. கோழைகள் மன்னித்தால் அது பெரிதல்ல பெரிதல்ல. வீரர்கள் மன்னித்தால் அது வரலாறு வரலாறு. காற்றே நீ தூங்குவதே இல்லை. கர்ம வீரனே வீரனே நீ ஓய்வதே இல்லை. வாழ்வே வாழ்வே நீ தீருவதே இல்லை. இந்த வாழ்விலே சத்தியம் தோற்பதே இல்லை. பொன்னும் மண்ணும் வென்று முடிப்பவர் கடமை வீரரே. அந்த பொன்னை ஒரு நாள் மண்ணாய் பார்ப்பவன் கர்ம வீரனே. ஆகாயமேகங்கள் பொழியும் போது ஆதாயம் கேளாது. தாய்நாடு காக்கின்ற உள்ளம் என்றும் தனக்காக வாழாது. தனக்காக வாழாது.